ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மீஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் எதுவுமே மேக்ஸ் ப்ரொஃபஸரோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு காலேஜில் ஈவெண்ட் எல்லாம் முடித்து வீட்டுக்கு வரீங்க. நீங்கள் வந்துட்டு பின்னாடி சீட்டில் இருக்கீங்க. வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு வரான். நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எதுவுமே பேசலை, போகும்போது எதுவும் பேசலை, வரும்போது எதுவும் பேசலை. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அந்த எம்ப்ரேசிங்காக இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி வரீங்க. அப்போ வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதாவது தினமும் காலையில் போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, இல்லைன்னா வீட்டில் இருக்கும்போதும் நீங்கள் ஏதாச்சும் பேசிட்டு தொண பேசிட்டு, இல்லைன்னா சண்டை பிடிச்சிட்டு அப்படி ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன சண்டை போட்டுக்கிட்டு தான் வருவீங்க. பட் இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு அந்த பாண்ட் இல்லாததுனால அவனுக்கு வந்துட்டு ஏதோ கொஞ்சம் லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எதுக்கு முன்னாடி இருந்தான் இல்லையா, அது மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போது வந்துட்டு அவனாக வந்துட்டு பேசலான்னு வரும்போதும் நீங்கள் வந்துட்டு அவனை வந்துட்டு ஒரு மாதிரி பார்ப்பீங்களா. பிகாஸ் வந்துட்டு உங்களை அப்படி தான் பார்த்துட்ருக்கான். அதாவது அந்த மைண்ட் செட்லாம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்களாம் அவனை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு இல்லை, நம்ம இப்போ போனால் அவன் வந்துட்டு நம்மளை தான் தப்பாக நினைப்பான். ஸோ நம்ம வந்துட்டு எதுவும் போக வேணாம் அப்படி சொல்லிவிட்டு அவனும் இருக்கான். ஸோ நீங்களும் எதுவும் பேசாமல் அப்படி இருக்கீங்க. அப்படி இருக்கான். வந்துட்டு என்ன நினைக்கிறான்னா, இந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படியாச்சும் மாற்றணும், நம்ம நினச்சா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவில் பிளான் போட்டுட்டு என்ன பண்ணுறான்னா, ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். ஃப்ரெஷ்ஷப் ஆக போகும்போது நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ தானே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான், அதுக்குள்ளால என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு வரும்போது ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், டிஷர்ட் போடலை. என்னாச்சு, டிஷர்ட் ஒரு வேலை ஈராயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்படி பார்த்தோன்னே லைட்டாக ஒர்க் அவுட் ஆகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு அப்படி அந்த டிஷர்ட்டோடு இல்லாமலே கவுச்சில் உட்கார்றான். நீங்கள் பார்க்குறீங்க, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு உங்களையும் பார்க்கல, சும்மா அப்படி மேலே வந்துட்டு அப்படி ஃபேன் ஓடிட்டுருக்கும் இல்லையா, அது அப்புறம் அப்படி எல்லாத்தையும் அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அவனுக்கே தெரியாமல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துறீங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதை வச்சு நான் இப்போ என்ன வேலை பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கீங்க. வந்துட்டு நினச்சிருப்பேன் நீங்கள் வந்துட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகலையே, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிவிட்டு ஃபேனு அப்புறம் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிடுறான். ஓகேவா, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டான். உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. ஒரு 1/2 தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்ன இது ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நம்ம ரூமில் வர ஏசியெல்லாம் இருக்குமே அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபேன்லாம் ஆஃபில் இருக்குது. அப்படியே ஸ்லோ மோஷனில் பார்க்குறீங்க. பார்த்தா டேயோட ஃபுல் பாடி வந்துட்டு ஸ்வெட் ஆகியிருக்கு. அப்படின்னா அப்படி ஸ்வெட் ஆகி வந்து ட்ராப்லெட்ஸ் எல்லாம் விழுந்துருக்கா. அவன் ஹேர் வேறு அப்படி ட்ரையாக இருந்த ஹேர் இப்போ தண்ணி மாதிரி இருக்கா. ஸோ வந்துட்டு பார்க்குறீங்க, பார்த்தா அப்படி செம்ம ஹாட்டாக இருக்கான் பார்க்குறதுக்கே. நீங்கள் வந்துட்டு அப்படி பார்க்கும்போது வந்துட்டு இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து அப்படி சொல்லிவிட்டு அவனும் நினச்சதை சாதிச்சிட்டோமே அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். வந்து எப்படி மார்னிங் பார்த்தானோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே மிஸ்மரைசிங்காக பார்த்துட்ருக்கீங்களா. அப்போ வந்துட்டு மிஸ் ஒயன் அப்படி என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படி சொல்லிவிட்டு அவன் மறைச்சிக்கிறான். உடனே கண்டுட்டாலும் உண்டு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு இதை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படி சொல்லிவிட்டு அவன் ஒன்று பேசுகிறதுக்கு வரவுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு மிஸ்டர் கிப்டன், அப்போ வந்துட்டு எஸ் சொல்லுங்கள், இப்போ மட்டும் நீங்கள் உங்கள் டிஷர்ட் எடுத்து வேர் பண்ணிக்கலைன்னா இந்த ஃபோட்டோ வந்துட்டு நான் காலேஜ் குரூப்பில் போட வேண்டியது இருக்கும். காலேஜ் குரூப்பில் தானே போட்டுக்கோங்க மிஸ் ஒயன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எனக்கும் நிறையா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களும் பார்க்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு அவன் எப்படி சொல்கிறான், நக்கலாக தான் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு அதுவும் எந்த குரூப்புன்னு தெரியுமாங்களா சார், இந்த ஹெச்ஓடி அப்புறம் மற்ற ஸ்டாஃப்ஸு, பாய்ஸு, கேர்ள்ஸு, அப்புறம் பிரின்சிபல் சார் எல்லாருமே இருப்பாங்களோ ஒரு குரூப், அதில் தான் போட போகிறேன். அல்லாமல் கேர்ள்ஸ் குரூப்பில் போட்டால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதான் எல்லோரும் இருக்கிற குரூப்பில் அனுப்பி விட்றேன். எல்லாருமே பார்க்கட்டுமே உங்களோட ஹார்ட் அண்ட் பாடியை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி
போட போகிறீங்களா? அப்போட்டே வந்துட்டு ஒயன் வேணாம் ஒயன், எனக்கு இருக்கிறது ஒரு வேலை, அதனால் நீ விளையாட்டுத்தனத்தை வந்து இதில் காமிக்காத. அப்புறம் இந்த வேலை மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் என்னோடய அப்பாவோட ஆஃபீஸில் போய் தான் குப்பை கொட்டணும். ஒயன் சொல்கிறத கேளு அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு இல்லை நான் போஸ்ட் போட்டு தான் ஆக்குவேன், நான் சென்ட் பண்ணி தான் அப்படி சொல்லிவிட்டு, அதுவும் இல்லாமல் கேப்ஷன்லாம் வச்சுருக்கேன் தெரியுமா, டே வித் ஹாட் காய் அப்படின்னு சொல்லி போட போகிறேன். ஓகேவா? அப்போது கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் போடுறீங்க, பட் சென்ட் ஆகலை. பிகாஸ் அதில் வந்துட்டு அட்மின் மட்டும்தான் மெசேஜ் பண்ணுற அளவுக்கு செட் பண்ணி வச்சுருப்பான். அது வேறு யாரும் இல்லை, டே தான் அந்த அட்மின். ஸோ வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கானா, அவனுக்கு தெரிஞ்சே தான் அவன்கிட்ட விளையாடிருப்பான். இங்கே வந்துட்டு ஐயோ சர்வரில் ஏதோ ப்ராப்ளம் போலேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் மோடை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்க்குறீங்க, எங்களும் சென்ட் ஆகலை. ஐயோ நம்ம வேறு பெரிய பீலாப்பில் விட்டோமே, இப்போ மட்டும் இல்லைன்னா நம்ம அசிங்கப்பட்டுனோமே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து திருப்பி சென்ட் பார்க்குறீங்க, ஆகலை. அப்போட்டே வந்துட்டு ஒரு ஸ்மிக் தான் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் பக்கத்தில் வரும்போது என்னமோ சொன்னீங்களே, பப்ளிஷ் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு பண்ணிங்களா அப்படி சொல்லிவிட்டு அப்படி திருப்பியும் கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா, அங்கே ஸ்லிப்பர்ஸ் இருக்குல்லையா, அதில் வந்துட்டு அவன் கால் வச்சுருப்பான். ஸோ அதில் ஸ்லிப் ஆகி அவங்க மேலே விழுந்துருவான். விழுந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆகிருக்குன்னா அவங்க லிப்பும் டச் ஆகிருக்கும். அந்த ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு அவங்க லிப்லேருந்து ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அவன் வந்துட்டு தலையை மட்டும் லைட்டாக அப்படி மேலே எடுத்துக்கிட்டு அங்கே வந்துட்டு மிஸ் ஒயன்றவங்க இருந்தாங்களா, அவங்க ஏதோ சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு டிஷர்ட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஏதோ தப்பாயிரும்னு. அச்சச்சோ தப்பு நடந்துருச்சே. ஆனால் அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சு. ஸோ தெரிஞ்சே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவங்க கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் ரிஃப்யூஸ்லாம் பண்ணல, பேக் கிஸ் பண்ணுறீங்களா. ஸோ இப்படி போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவனோட ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்ம்ஸ் அப்புறம் அவனோட 6 பேக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து டச் பண்ணி பார்க்குறீங்க. டச் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு வேறு ஏதோ ஃபீல் ஆகுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே இதோட போதும் நிறுத்திக்கலாம், அப்புறம் வேறு எங்கேயாச்சும் போயிடும், சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எழுந்திரிச்சு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் படுத்து தூங்கிடுறான். நீங்கள் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, வெளியில் பார்க்கலாம் ஏதோ சும்மா ஒரு ஒல்லிக்குச்சி மாதிரி இருக்கும், பட் நல்லா பாடி பில்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் படுத்துட்டு டேயோட அந்த பேக் இருக்கு இல்லையா, பேக்னால் குறுக்கு முதுக்கு, அதை வந்துட்டு ரப் பண்ணிகிட்ருக்கீங்களா, அதாவது உங்கள் நெயில் இருக்கும், நெயில் வச்சு அப்படியே ரப் பண்ணுறீங்க. பட் டேக்கு வந்துட்டு நல்லா இது ஃபீல் ஆகுது, இருந்தாலும் அவன் அப்படி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படி இருக்கான். இப்போ வேறு நம்ம எழுந்திரிச்சோன்னா அப்புறம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. ஸோ அது சின்ன பொண்ணு, அதுக்கு எதுவும் தெரியாமல் அப்படி பண்ணிகிட்ருக்கா. ஸோ நம்ம வேறு தான் மெச்சூரிட்டி கூடனது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்ருக்கணும். ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படி கண்ட்ரோல் அப்படி தூங்கிடுறான். நீங்களும் அதுக்கப்புறம் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் வந்துட்டு எப்பவும் போல் அந்த குட்டி சண்டை பிடிச்சிக்கிட்டு அப்படி ஜாலியாக பேசிட்டு அப்படி ஜாலியாக தான் போகுது. காலேஜ் போகிறீங்க, நல்லா தான் அங்கேயும் போகுது, வீட்லேயும் நல்லா தான் போகுது. ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இப்போ வைக்கிறது இல்லையா, அப்போது வந்துட்டு என்ன ஆகுன்னா, கிளாஸில் உட்காந்துட்டு அட்டே வந்து சொல்லுவான், ஒயன் இனிமேல் ஸ்பெஷல் கிளாஸ் நீ வைக்கிறது இல்லைல்ல இப்போது உனக்கு. ஸோ இனி என்ன பண்ணுறேன்னா, எக்ஸாம் வர போகுது. ஸோ நீ டியூஷன் வந்துட்டு என் வீட்டுக்கு வர, ஓகேவா, ஈவினிங் 5 o'clockலேருந்து 7 o'clock பிக்கப் பண்ணிக்க உங்கள் அப்பாவை சொல்லிக்கோ. ட்ராப் பண்ணால், அதாவது காலேஜ்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வேணால் ட்ராப் பண்ணுறது தான் நான் இருப்பேன், பட் கூட்டிகிட்டு போகிறது உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், இன்ஃபார்ம் பண்ணிக்கோ, எக்ஸாம் வேறு நெருங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ எல்லாருக்குமே ஷாக்கு, ஏன்னா எளியும் புனையமாக சண்டை போட்டுறீங்க காலேஜில், பட் வீட்டில் போனீங்கன்னா என்ன ஆகிரும்னு யாருக்கும் தெரியாது. அப்போது சனா வர சொல்கிறான், ஏய் பார்த்துருந்து கொடி, ஏதாவது சொன்னால் நீயும் சொல்லிடாத தண்டுக்கு முண்டுக்குன்னு, அப்புறம் காலேஜ்னால் கூட நாங்களாம் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஒரு திட்டமிட்டு செய்வார், அப்புறம் அடிச்சிடுவார்டி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு அவன் பில்டப் இல்லாமடி அப்படி இருக்கும், ஆனால் உள்ள ஒரு குழந்தடி, இது சரியாக திட்ட கூட வராது, ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திட்டுறதுடி
அதுவும் இல்லாமல் வேறு ஏதோ கோவத்தில் வச்சுட்டு திட்டுறது எல்லாமே இது அடிக்கும். நீ நினைக்கிற இதுக்கு என்ன தெரியும், இதுக்கு வெறும் ஸ்லிப்பாகி இவ்வளோ தான் தெரியும். இல்லாமல் வேறு விஷயம் தெரியுமான்னு தெரியல, இப்போ தெரியுமா இருக்கு ஒரு பாயில். ஆனால் இது அடிக்கலாம் சரி, அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது, இது சும்மா வெறும் பில்டப்பு மட்டும்தான் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே நினைக்கிறீங்க இத்தனை நாள் பார்த்ததை வச்சு. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அது கூட பிரச்சனை இல்லைடி, எக்ஸாம் எப்போ வரும், இன்னும் அதுக்கு ஒரு 6 months இருக்குது, அதுக்குள்ளே இப்போ கிட்ட வந்துருச்சுன்னு சொல்கிறானே, அதுதான் என்னால் தாங்கிக்க முடியலை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இருக்கீங்க. அப்போ எப்பவும் போல் வீட்டில் வந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்கிறான். இன்னும் எக்ஸாம் தொடங்க 6 months இருக்குது, அப்போ எதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்? அதுவா, இல்லைன்னா உனக்கு தான் பொசசிவ் ஆகுமே, ஸ்பெஷல் கிளாஸ் பொண்ணுங்க கூட தனியாக சொல்லி கொடுத்தான். ஆமாம்ல, அது இருக்கட்டும், ஏன் அப்படி இன்ஃபார்ம் பண்ணிங்க நான் அப்படி உங்கள் வீட்டுக்கு வரேன்னு? அப்படின்னா இப்போ நீ என் வீட்டுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வரேன்னு சொன்னீன்னா என்னது, இங்கேருந்து நான் அவனை கூட்டிகிட்டு போகும்போது யாருக்குமே டவுட் வராது. ஸோ அதை நினைப்பாங்க ஸ்பெஷல் கிளாஸ்க்காக சார் கூட்டிகிட்டு போகிறாருன்னு. திடீர்னு பார்த்தா கூட யாருமே சந்தேகம் வராது. பிகாஸ் ஒரு வேளை நீ வந்துட்டு என்ன பண்ணுற, பஸ் ஸ்டாப்லேருந்து உன்னை நான் கூட்டிகிட்டு வரேன்னு வச்சுக்கோ, யாராச்சும் பார்த்தா ஸ்கூல் ஃபுல்லாக பரப்பி விட்டுற மாட்டாங்க. ஒரு வேளை பிக்கப் பண்ணுறதா இருந்தாலும் வேறு நான் சொல்லிக்கலாம். அது வந்துட்டு மார்னிங் வந்துட்டு அவங்க அப்பா தான் மேக்ஸில் மார்க் கம்மின்னு சொல்லிவிட்டு காலமே அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ என்னோடய மாஸ்டர் மைண்ட் பிளான் எப்படிமா இருக்குது, பரவாயில்ல, உங்கள்கிட்ட இந்த பிளானை நான் எதிர்பார்க்கல அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கோம். சரி படுத்துங்க, இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் இல்லை, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறான். நீ மெச்சூர் ஆகிட்டியா? இல்லை எனக்கு புரியல. இல்லை எனக்கு வந்துட்டு கரெக்டாக வருதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு என்னாச்சு? இல்லை சும்மா தான் கேட்டேன். இப்போது என் கூட இல்லாமல் இப்போது வேறு ஒரு பர்சன் கூட உனக்கு மேரேஜ் ஆகுது வை. அப்புறம் அவன் வந்துட்டு என்ன மாதிரியெல்லாம் இப்படி இருக்க மாட்டான். ஸோ இப்போது நீ ஏன் அக்செப்ட் பண்ண, யாராக இருந்தாலும் எது பொண்ணாக இருந்தாலும் இந்த டைமில் வந்துட்டு மேரேஜ் ஆக தான் செய்யணும்னு. ஆமாம், அப்போது அந்த ஒரு விஷயம் ஒன்று இல்லையா, மேரேஜ் முடிச்சா அந்த கப்பிள்ஸ் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா. அப்போது இப்போ மேரேஜ் பண்ணால் நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல, உங்கள்கிட்ட பேசவும் இல்லை, உன்னோட விருப்பம் கேட்கல, அப்படி ஒரு விஷயம் உனக்கு நடந்துருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? நான் என்ன பண்ணியிருப்பேன், அது வந்துட்டு மேரேஜ்னால் அப்படி தானே, ஒரு பொண்ணாக இருந்தாலும் மேரேஜ் ஆகும், மேரேஜ்னால அப்படி தானே ஆகும். ஸோ நான் அந்த டைமில் அக்செப்ட் பண்ணிக்கலைனாலும் அப்புறம் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஓ சரி ஓகே, என்ன இருந்தாலும் அது நம்மளோட ஹஸ்பண்ட் தானே, இன்னும் நம்மளோட ஃப்யூச்சரை கணிக்கிறவன் தானே. ஸோ என்னதான் இருந்தாலும் அக்செப்ட் தான் பண்ணியிருப்பேன். ஓ அப்படியா, சரி தூங்க அப்படி சொல்லிட்டு அப்படி தூங்குறா. நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க என்ன ஆச்சுன்னு. இல்லை சும்மா தான் கேட்டேன், ஒரு வேளை உனக்கு என்ன பிடிக்கலைன்னா அதான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அவன் இப்படி படுத்திருக்கான் அந்த பக்கம் பார்த்து, நீங்கள் வந்துட்டு அவனை உங்கள் பக்கம் படுக்கிற மாதிரி இப்படி திருப்பிட்டு, எனக்கும் ஃபஸ்ட்டு பிடிக்காம தான் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அழகாக தான் இருந்தீங்க, பட் உங்களோட பேச்சு ஒன்று எனக்கு பிடிக்கல. எல்லாரையும் திட்ட மாட்டீங்க, என்ன மட்டும் தான் திட்டுவீங்க, அதான் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் படிக்க மாட்டேன், ஆனால் எல்லோரும் முன்னாடியும் எனக்கு திட்டுறது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எங்கள் அறைக்குள்ளே பவுட்ரு போட்டுட்டு வந்தேன், நான் போடுறதே ஒரு ஐலைனர், அப்புறம் ஒரு மஸ்காரா, அப்புறம் ஒரு ஐடெக்ஸு, அப்புறம் ஒரு குட்டி பொட்டு, இதுலேயும் பவுட்ரு கூட போட மாட்டேன். எங்கே என்ன அன்றைக்கி என்ன சொன்னீங்க, 1/2 கிலோ பவுட்ரு போட்டு வரேன்னு சொன்னீங்களா, அதுதான் கொஞ்சம் இதாகிடுச்சு. எல்லாமேலாம் பிடிக்கும். நானும் நினச்சேன் நீங்கள் பெரிய ஒரு சிங்கம் கணக்கில் உங்களை வந்துட்டு நான் இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ தான் தெரியுது, நீங்கள் வந்துட்டு ஒரு பூனைக்கு கூட சமம் இல்லை, ஒரு சின்ன ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி தான். அது எப்படி சும்மா அது பறந்துட்டு தெரியும், அது மாதிரி உங்களுக்கு வெறும் வாய்ஸ் விடால் மட்டும்தான். அது இப்போ தான் புரிஞ்சிச்சு. இது கூட தெரியாமல் காலேஜில் உங்களை பார்த்து அல்லு சிண்டு நண்டு எல்லாம் பயந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும், பார்த்தியா ஒரு 5 நிமிஷத்தில் என்ன அசிங்கப்படுத்திட்ட பார்த்தியா. சரி
பொழைச்சி போங்க. எனக்கு பிடிக்கும். ரியலி உண்மையாகவே இப்போ உங்களை ரொம்ப பிடிக்கும். போதுமா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் தூங்குறீங்க. சரி தூங்குங்க. என்னன்னே நீ தூங்கிடுவ. நான் எனக்கு எங்கடி தூக்கம் வரும்? நீ தான் உன் மனசில் இருக்கிறது அப்படியே பட்டுன்னு போட்டு உடச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி தூங்குறான். நீங்களும் அப்படி தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு காரில் வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு டே வந்து கேட்குறான், ஏன் உனக்கு வந்துட்டு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்? ஏன் சொல்ல. எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் பிடிக்கும். என்னாச்சு? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக, ஓகேவா? இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் எனக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ என்ன பண்ணு, நீ தனியாக தான் போய் ஆகணும். கிளாஸ் முடிஞ்சது போயிடு, ஓகேவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு காரில் இறங்கி டாடா பாபாய் எல்லாம் சொல்லிவிட்டு வரீங்க. டே வந்துட்டு பேக்லேருந்து சிரிச்சிட்டு வரான். அப்போது நீங்கள் வந்துட்டு சனாவை பார்க்குறீங்களா? சனாவை பார்த்துட்டு கேட்குறீங்க, சனா நான் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கப்பிள்ஸ் இப்படி பேசிகிட்டு இருந்தாங்கடி. என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? இல்லை, அதில் உள்ள அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டான், இப்போ உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு வை, வேற ஒரு பசங்க கூட, அப்புறம் உனக்கு வந்துட்டு எல்லாமே நடந்துருச்சு, அப்போ நீ அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்டானா. அந்த பொண்ணு வந்து சொன்னால், நான் அந்த சுச்சுவேஷனில் அக்செப்ட் பண்ணலைனாலும் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணியிருப்பேன், ஏன்னா அவங்க தான் நம்மளோட லைஃப் பார்ட்னர் ஆச்சே அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் அவனும் ஸ்மைல் பண்ணியிருக்கான். அப்புறம் அவனும் லவ் சொன்னான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவங்கள கரெக்டாக கிராஸ் ஆகி வரவும் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, அந்த பையன் வந்துட்டு பேபி உனக்கு வந்துட்டு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு கேட்டான். அப்போ இந்த பொண்ணும் சொல்லியிருக்கா, எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு. அப்போ அவன் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போனான். இவன் வந்துட்டு சிரிச்சுட்டே என் கூட வந்தாடி, இப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பெல் அடிச்சிருச்சா. அப்போ வந்துட்டு சனா வந்துட்டு சரி பெல் அடிச்சு, நான் வந்துட்டு அப்புறமா உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவான். நீங்கள் வந்துட்டு அவகிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க, சனா சொல்லுடி என்னடின்னு. டே வந்துட்டு கவனிக்கலாம்ல. இன்றைக்கி வந்துட்டு திடீர்னு வந்துட்டு டக்குன்னு எல்லா பாடத்தையும் எடுத்துகிட்டு சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஆஃபீஸ் பக்கம் போயிடுறான். அப்போ சனா வந்துட்டு என்னடி, இல்லை சொல்லு ப்ளீஸ். அது அவனுக்கு கேட்டான் இல்லையா, அந்த அந்த மேரேஜ் என்ன அப்படி நடக்கும்னு. அது எனக்கு நடக்கும்னு ஆசையாக இருக்கும் நடத்தணும்னு. சரி ஓகேடி, அதுக்காக இதுக்கு ஃப்ளேவர்லாம். அது ஒரு வேளை அந்த பொண்ணு இப்போவே ப்ரெக்னென்ட் ஆகண்டான்னு நினைக்கிறானே இருக்கும். அந்த பொண்ணு சின்ன பொண்ணாடி அவனோட பார்க்கும்போது அந்த பொண்ணு ஏன் ஸ்டேஜ் மாதிரி தான் நினைக்கிறேன். பட் என்னோடய ஹைட் உண்டு. அந்த பையன் அந்த பொண்ணோட ஹைட் உண்டு. அப்போது ஏஜ் கேப்பாக இருக்கும்டி. ஒரு வேளை அந்த பொண்ணு ஏதாச்சும் படிச்சிட்ருக்காளா இருக்கும், அவன் வந்துட்டு ஏதோ வேலை பார்க்குறானா இருக்கும். ஸோ வந்துட்டு படிச்சிட்ருக்க பொண்ணு வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனால் சரியாக இருக்காதுல்ல. அப்படின்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் சொசைட்டி வந்துட்டு அவங்கள தப்பாக தானே சொல்லும். அதுக்காக அந்த பையன் இவ்வளோ கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணியிருக்கானா இருக்கும். இருந்தாலும் அந்த பையன் கிரேட். அந்த பொண்ணெல்லாம் நமக்கு கிடச்சா நம்ம எங்கேயோ போகும். நம்மளோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் அப்படி சொல்லிட்டு டே வந்து புகழ்ந்து சொல்கிறாளா. நீங்கள் வந்துட்டு சரி போதும். ஆமாம், நீ எதுக்காக கேட்குற? இல்லை, அது எனக்கு எதுவுமே புரியலையா, தான் கேட்டேன். என்னமோ ஏன் கொஞ்ச நாளாக ஆளே சரியில்லை. என்னடி? இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சோயா இல்லை சனா கிட்டே இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டுட்டு அப்படி இருக்கீங்க. உங்கள் மண்டைக்குள்ள இப்போ 1000 தாட்ஸ் ஓடுது. எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ சரி ஓகே அர்மேஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு வந்துட்டு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்னு. சரி இப்படியே கன்டினியூ பண்ணவா இல்லை வேணாமான்னு. ஸோ அதான் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே பாய் அர்மேஸ்.